எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். கமான், ஹல்லேலூயா. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். Come on. உடன்படிக்கை எனக்கு தந்து குந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை இவனின் பாதையில் திருப்பி விட்டி. உடன்படிக்கை எனக்கு தந்து குந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை இவனின் பாதையில் திருப்பி விட்டி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். பாதைகள் என்னை சூழ்ந்தபோது சட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகளில் எல்லாம் காக்கும்படி உம்முடைய தூதர்களுக்கு நீ கட்டளையிட்டு எனக்கு உதவி செய்தீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? பாதைகள் என்னை சூழ்ந்தபோது சட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. வாதைகள் என்னை சூழ்ந்தபோது சட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். இன்னொரு விஷயம், கர்த்தர் செய்த நன்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். இந்த மாதம் துவங்கி இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை நிமிஷம் வரைக்கும் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார் ஆண்டவரே. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்றபோது அற்புதமாக பெருக வைத்தி கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர்.
கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கரங்களை தட்டி ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் அதிசயமானவர். நாம் ஆராதிக்கிற தேவன் அற்புதங்களை செய்கிறவர். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகும் பொழுதே தேவன் அதிசயத்தையும் அற்புதத்தையும் அவர் செய்ய போகிறார். அதிசயமானவரே, அற்புதத்தின் தேவனே, ஆலோசனை கர்த்தரும் நீர்தான் ஐயா. உம்மை விட மேலான, உம்மை விட உயர்வான எதுவும் என் வாழ்வில் இல்லை அப்பா. அருமையான பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். தெரியாதவங்க 2ஆம் முறை பாடும் பொழுது சேர்ந்து பாடுங்கள். அதிசயமானவரே, அற்புதத்தின் தேவனே, ஆலோசனை கர்த்தரும் நீர்தானையா. அதிசயமானவரே, அற்புதத்தின் தேவனே, ஆலோசனை கர்த்தரும் நீர்தானையா. உம்மை விட மேலான, உம்மை விட உயர்வான எதுவும் என் வாழ்வில் இல்லை ஐயா. உம்மை விட மேலான, உம்மை விட உயர்வான எதுவும் என் வாழ்வில் இல்லை ஐயா. உம்மை உயர்த்தி உயர்த்தி பாடி உந்த நாம போற்றி மகிழுவேன். உயர்த்தி உயர்த்தி பாடி உந்த நாம போற்றுவேன். உம்மை உயர்த்தி உயர்த்தி பாடி உந்த நாம போற்றி மகிழுவேன். உயர்த்தி உயர்த்தி பாடி உந்த நாம போற்றுவேன். பாதைகள் இல்லாத இடங்களில் எல்லாம் எனக்காய் புது வழியை உருவாக்கினே. பாதைகள் இல்லாத இடங்களில் எல்லாம் எனக்காய் புது வழியை உருவாக்கினே. மனிதர்கள் அடைத்த கதவுகள் எல்லாம் எனக்காய் மீண்டும் திறந்தவரே. மனிதர்கள் அடைத்த கதவுகள் எல்லாம் எனக்காய் மீண்டும் திறந்தவரே. உம்மை உயர்த்தி உயர்த்தி பாடி உந்த நாம போற்றி மகிழுவே. உயர்த்தி உயர்த்தி பாடி உந்த நாம போற்று. உயர்த்தி உயர்த்தி பாடி எவ்வளவு உயர்த்த முடியுமோ அவ்வளவு உயர்த்துங்கள். தேவனுடைய மகிமை இன்னைக்கு ஒவ்வொருவரையும் நிரப்ப போகிறது. எவ்வளவு உயர்த்தமா, நல்ல சத்தமா. Thank you Holy Spirit. சாத்தியம் இல்லாத சூழ்நிலை மாற்றி அசாத்தியங்களை செய்பவரே. சாத்தியம் இல்லாத சூழ்நிலை மாற்றி அசாத்தியங்களை செய்பவரே. எனக்கு ஆயுத்தம் செய்து எந்த சார்பில் நிற்பி எதிரிகள் முன்பாக உயர்த்திடுவீர். எனக்கு ஆயுத்தம் செய்து எந்த சார்பில் நிற்பி எதிரிகள் முன்பாக உயர்த்திடுவீர். உம்மை உயர்த்தி உயர்த்தி பாடி உந்த நாம போற்றி மகிழுவே. உயர்த்தி உயர்த்தி Thank you Lord. உம்மை உயர்த்தி உயர்த்தி பாடி உந்த நாம போற்றி மகிழுவே. உயர்த்தி உயர்த்தி பாடி உந்த நாம போற்றுவே. இல்லாதவைகளை இருப்பவை போல் போல் எனக்காய் அழைப்பவ நீதானே. இல்லாத வேளை இருக்கிற வேளை போல எனக்காய் அழைப்பவர். இன்னைக்கு எது எதுனா இல்லையோ அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்காக அழைக்க போறாரு. இல்லாதவைகளை இன்றைக்கு கொடுக்க போகிறார். ஏமே ஏமே எது இல்லைன்னு சொல்றீங்களோ அதை இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார். குறித்ததை நிச்சயம் செய்திடுவே. இப்படிப்பட்டவைகள் அநேகம் உண்டு. எனக்கு குறித்ததை நிச்சயம் செய்திடுவே. இப்படிப்பட்டவைகள் அநேகம் உண்டு. உம்மை உயர்த்தி உயர்த்தி பாடி உந்த நாம போற்றி மகிழுவே. உயர்த்தி உயர்த்தி பாடி உந்த நாம போற்றுவேன். உம்மை உயர்த்தி உயர்த்தி பாடி உந்த நாம போற்றி மகிழுவே. உயர்த்தி உயர்த்தி பாடி உந்த நாம
போற்றுவேன். அதிசயமானவரே, அற்புதத்தின் தேவனே, ஆலோசனை கர்த்தரும் நீர்தானையா. அதிசயமானவரே, அற்புதத்தின் தேவனே, ஆலோசனை கர்த்தரும் நீர்தானையா. உம்மை விட மேலான, உம்மை விட உயர்வான எதுவும் என் வாழ்வில் இல்லை ஐயா. உம்மை விட மேலான, உம்மை விட உயர்வான எதுவும் என் வாழ்வில் இல்லை. உம்மை உயர்த்தி உயர்த்தி பாடி உன்னை நாம போற்றி மகிழுவே. உயர்த்தி உயர்த்தி பாடி உன்னை நாம போற்றுவே. சத்தம் போதாதே. ஹல்லேலூயா. பாதைகள் இல்லாத இடங்களில் எல்லாம் எனக்காய் புது வழியை உருவாக்கினே. அவர் உருவாக்குறவர், அவர் உடைத்து உருவாக்குறவர். பாதையே இல்லாத சூழ்நிலையிலே இன்றைக்கு நீங்கள் இந்த ஆராதனையிலே வந்திருக்கலாம். வழியே இல்ல, வேற வழியே இல்ல, அந்த நிலவரத்துல வந்திருக்கலாம். பாடல் நேரத்துல தீர்க்க தரிசனமாக தெய்வம் உங்களோடு பேசுகிறார். இன்றைக்கு உனக்காக ஒரு புது வழியை கர்த்தர் திறக்க போகிறார். எந்த சத்துரு கதவை அடைச்சானோ அதே கதவை என் தெய்வம் இன்றைக்கு ஓபன் பண்ண போறாரு. அந்த அபிஷேகம் இறங்குறது. அந்த அபிஷேகம் இன்றைக்கு ஒரு பெரிய மறுரூபத்தை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, இத்தனை ஆண்டு காலங்கள் அனுபவிக்க முடியாத, இத்தனை மாதங்களாக அனுபவிக்க முடியாத ஒரு தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்க போகிறீர்கள். நல்ல ஜோர கரங்களை தட்டி. பாதைகள் இல்லாத வழிகளிலெல்லாம் எனக்காய் புது வழியை உருவாக்கினே. எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு அப்பா எனக்காக ஒரு புதிய வழியை உருவாக்குவாரு? அடைபட்ட வாசல்களை எனக்காக அப்பா திறப்பாரு. கமான், எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி, நல்ல ஜோர எல்லாரும் கரங்களை தட்டி. பாதைகள் இல்லாத இடங்களில் எல்லாம் எனக்காய் புது வழியை உருவாக்கினே. பாதைகள் இல்லாத இடங்களில் எல்லாம் எனக்காய் புது வழியை உருவாக்கினே. மனிதர்கள் அடைத்த கதவுகள் எல்லாம் எனக்காய் மீண்டும் திறந்தவரே. மனிதர்கள் அடைத்த கதவுகள் எல்லாம் எனக்காய் மீண்டும் திறந்தவரே. உம்மை உயர்த்தி உயர்த்தி பாடி உன்னை நாம போற்றி மகிழுவே. உயர்த்தி உயர்த்தி பாடி உன்னை நாம போற்றுவே. உம்மை உயர்த்தி உயர்த்தி பாடி உன்னை நாம போற்றி மகிழுவே. உயர்த்தி உயர்த்தி பாடி உன்னை நாம போற்றுவே. சாத்தியமில்லாத சூழ்நிலை மாற்றி அசாத்தியங்கள் செய்பவரே. சாத்தியமில்லாத சூழ்நிலை மாற்றி அசாத்தியங்களை செய்பவரே. எனக்கு ஆயுத்தம் செய்து எந்த சார்பில் நிற்பி எதிரிகள் முன்பாக உயர்த்திடுவேன். எனக்கு ஆயுத்தம் செய்து எந்த சார்பில் நிற்பி எதிரிகள் முன்பாக உயர்த்திடுவேன். உம்மை உயர்த்தி உயர்த்தி பாடி உன்னை நாம போற்றி மகிழுவே. உயர்த்தி உயர்த்தி பாடி உன்னை நாம போற்றுவே. உம்மை உயர்த்தி உயர்த்தி பாடி உன்னை நாம போற்றி மகிழுவே. உயர்த்தி உயர்த்தி பாடி உன்னை நாம போற்றுவே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் எனக்காய் அழைப்பவர் நீர்தானே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் எனக்காய் அழைப்பவர் நீர்தானே. எனக்கு குறித்ததை நிச்சயம் செய்திடுவி. இப்படிப்பட்டவைகள் அநேகமுண்டு. எனக்கு குறித்ததை நிச்சயம் செய்திடுவி. இப்படிப்பட்டவைகள் அநேகமுண்டு. உம்மை உயர்த்தி உயர்த்தி பாடி உன்னை நாம போற்றி மகிழுவே. உயர்த்தி உயர்த்தி பாடி உன்னை நாம போற்றுவே. உம்மை உயர்த்தி உயர்த்தி பாடி உன்னை நாம போற்றி மகிழுவே. உயர்த்தி உயர்த்தி பாடி உன்னை நாம போற்றுவே. நல்ல ஜோர கரங்களை தட்டி ஆமென். யாக்கோபே, நீ வேறொன்றுவாய்,
பி மேஜர். யாக்கோபே நீ வேறொன்றுவாய், யாக்கோபே நீ வேறொன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் ப்ராபர்ட்டிக்கலான வார்த்தைகள், பாடல்கள் இன்றைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல ஜோரா கரங்களை தட்டி ஆமென். நல்ல ஜோரா எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமென். நல்லா யாக்கோபே நீ வேறொன்றுவாய், யாக்கோபே நீ வேறொன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். யாக்கோபே நீ வேறொன்றுவாய், நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே, நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே, இரவும் பகலும் காத்துக்கொள்வே, உன்னை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். யாக்கோபே நீ வேறொன்றுவா, அருமையான மகன் அல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ, நீ அருமையான மகள் அல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ, உன்னை நான் இன்னும் நினைக்கின்றேன், உன்னை நான் இன்னும் நினைக்கின்றேன், உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது, உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. யாக்கோபே நீ வேறொன்றுவா, பூத்து பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். இதுவரைக்கும் நீ கனி கொடுக்காத ஆசாமியா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு கர்த்தர் கனி கொடுக்க வைக்க போகிறார். பூமி எல்லாம் நிரப்பிடுவா, இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா. யாக்கோபே நீ வேறொன்றுவா, நுகங்களை முறித்து விட்டே, கட்டுக்களை அறுத்து விட்டே, நுகங்களை முறித்து விட்டே, கட்டுக்களை அறுத்து விட்டே, இனிமேல் நீ அடிமை ஆவதில்லை, இனிமேல் நீ அடிமை ஆவதில்லை, எனக்கே ஊழியம் செய்திடுவாய், எனக்கே ஊழியம் செய்திடுவாய். யாக்கோபே நீ வேறொன்றுவா, மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்றச் செய்வே, மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்றச் செய்வே, பள்ளத்தாக்கின் நடுவினிலே, பள்ளத்தாக்கின் நடுவினிலே ஊற்றுக்கள் புறப்பட்டு ஓடச் செய்வேன், ஊற்றுக்கள் புறப்பட்டு ஓடச் செய்வேன். யாக்கோபே நீ வேறொன்றுவா, பூத்து பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். யாக்கோபே நீ வேறொன்று
மணலும் மீண்டும் கிட்டும். யாக்கோபே நீ வேறொன்றுவார், பூத்து குலுங்கிடுவார், காய்த்து கனி தருவார். பூத்து குலுங்கிடுவார், காய்த்து கனி தருவார். பூமியெல்லாம் நிரப்பிடுவார், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவார். யாக்கோபே நீ வேறொன்றுவார், நுகங்களை முறித்து விட்டே, கட்டுக்களை அறுத்து விட்டே. நுகங்களை முறித்து, அந்நிய நுகங்கள் முறிக்கப்படுகிறது. இனிமேல் நீ அடிமை ஆவதில்லை, இனிமேல் நீ அடிமை ஆவதில்லை. எனக்கே ஊழியம் செய்திடுவாய், எனக்கே ஊழியம் செய்திடுவாய். யாக்கோபே நீ வேறொன்றுவார். ஆமென். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவர் சொல்லும் போது எப்படி நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. ஆமென். சேனைகளின் கர்த்தர் அவருடைய நாம, நாம் ஆராதிக்கிற தெய்வத்தினுடைய நாம, அவர் சர்வ வல்லமையுள்ள நாம. அருமையான பாடல். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளை கர்த்தர் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து பாடி கொண்டாடுவோமாக. சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும்னு யாருக்கு தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கு புரியாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர், கமான். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். போகும்போது யாக்கோபாக ஓடினே, திரும்பும் போது இஸ்ரவேலாக திரும்பினே. போகும்போது யாக்கோபாக ஓடினே, திரும்பும் போது இஸ்ரவேலாக திரும்பினே. பாதை முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருபை விலகல. அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால சற்றும் சறுக்கல. பாதை முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருபை விலகல. அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால சற்றும் சறுக்கல. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர், கமான். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000, அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000, அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு சொன்னதை செய்ய வார்த்தைகள் கிடையாது. உண்மை அது அவர் நாமம்,
உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000, உண்மை செய்த நன்மைகள். நம்ம அவரை விட்டு தூரம் போனாலும் அவர் நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அது அவர், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மையுள்ளவரே, சொன்னதை செய்பவரே, உண்மையுள்ளவரே, சொன்னதை செய்பவரே, தருவேன் என்றதை முழுவது தந்தீரே, தருவேன் என்றதை முழுவது தந்தீரே. தானனனா தானனனா தானனனா, என்னை போல் ஒருவனுக்கும் உண்மை உள்ளவரே. தானனனா தானனனா தானனனா, மாறிடுவேன் என்றறிந்தும் எனக்காய் நின்றவரே. கரங்களை தட்டி உண்மையுள்ளவரே, சொன்னதை செய்பவரே. சொன்னதை அப்பா செய்வார். கடந்த காலங்களிலே சொன்னதை அவர் செய்ய போகிறார். தருவேன்னு சொன்னா அதை தர போகிறாரு. தானனனா தானனனா தானனனா, என்னை போல் ஒருவனுக்கும் உண்மை உள்ளவரே. தானனனா தானனனா தானனனா, மாறிடுவேன் என்றறிந்தும் எனக்காய் நின்றவரே. நீ மாறிடுவேன்னு நினைச்சா கூட கர்த்தர் உனக்காக அவர் வைராக்கியம் பாராட்டி அவர் நிற்கிறார். அதுதான் சேனைகளின் கர்த்தர், அவருடைய நாமம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். துதிப்பே உம்மை துதிப்பே, மகிமை செலுத்தி துதிப்பே. எல்லாரும் சேர்ந்தபடியே பாடி ஆராதிப்போமா? துதிப்பே உம்மை துதிப்பே, மகிமை செலுத்தி துதிப்பே. துதிப்பே உம்மை துதிப்பே, மகிமை செலுத்தி துதிப்பே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. கிருபைகள் என்னில் பெருக செய்திரே ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டிரே ஸ்தோத்திரம். கிருபைகள் என்னில் பெருக செய்திரே ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டிரே ஸ்தோத்திரம். துதியும்
எல்லாம் உமக்கே தேவா உமக்கே துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. சோதனை என்னை சூழ்ந்த போதும் நீர் காத்தீ, வேதனை என்னில் வந்த போதும் துணை நின்றீ. சோதனை என்னை சூழ்ந்த போதும் நீர் காத்தீ, வேதனை என்னில் வந்த போதும் துணை நின்றீ. மகிமை மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே மகிமை ஓரி கமனா கமமா உமக்கே தேவா உமக்கே. கண்ணீர் என்னில் வந்த போது நீ துடைத்தீ, உம் கரங்களால் என்னை அணைத்து காத்து கொண்டீ. கண்ணீர் என்னில் வந்த போது நீ துடைத்தீ, உம் கரங்களால் என்னை அணைத்து காத்து கொண்டீ. மகிமை மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே மகிமை கனமும் எல்லாம் தெய்வமே. புகழும் புகழும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே துதியும் கனமும் உமக்கே தேவா உமக்கே. துதிப்பே உம்மை துதிப்பே மகிமை செலுத்தி துதிப்பே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன். எல்லாரும் அர்ப்பணிப்போம். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே 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 உருவாக்குமே. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறே உம் கையிலே. என்னுடைய சித்தம் வேண்டாம், என்னுடைய திட்டம் வேண்டாம், என்னுடைய ஆசை வேண்டாம், என்னுடைய விருப்பம் வேண்டாம். குயவனே படைப்பின் காரணரே உம் சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறே. எல்லாரும் அப்படி எழுப்பி நின்று அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
என்ன தருகிறேன்னு சொன்ன உடனே அப்படியே கொடுத்துடணும். பாடலுக்கு மாத்திரம் பாடக்கூடாது, ஆராதனைக்கு மாத்திரம் பாடக்கூடாது. அப்படியே தருகிறேன்னு சொன்ன உடனே அப்படியே கொடுத்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே, பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. என்னை தருகிறே தருகிறே உம் கரத்தில் என்னை படைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து உம் பாதத்தில் என்னை, உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்குமே, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. உம் சேவைக்காய் என்னை தருகிறேன், வனைந்திடும் உம் சித்தம் உம் சேவைக்காய் என்னை தருகிறேன், வனைந்திடும் உம் சித்தம் உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே, உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே. உருவாக்குவே உருவாக்குவே உருவாக்குமே உருவாக்குமே, என்னை தருகிறே. எல்லாரும் சேர்ந்து அர்ப்பணிங்க. அர்ப்பணிக்கிற இந்த நேரத்தில் தேவன் தம்முடைய மகிமையோடு உனக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறார், உன் குடும்பத்துக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறார். அர்ப்பணிங்க அர்ப்பணிங்க. உருவாக்குமே உருவாக்குமே உருவாக்குமே, பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே, பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை, நீரே சிருஷ்டிக. உம்மை போல அன்பு பாராட்ட, உம்மை போல என் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு பாதுகாக்க, என் உம்மை போல ஆசீர்வதிக்க, உம்மை போல உயர்த்த வேறு தெய்வம் இல்லை. உம்மை போல என் பாவங்களை மன்னிக்க, என்னை பரிசுத்தமாக்குற தெய்வம் இல்லவே இல்லை. அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென் ஆமென். பெண்கள் வலது கரத்தை உயர்த்துங்க நல்லா, ஆண்கள் 2 கரத்தை உயர்த்தி எஸ் ஓ ஹalleluya. எல்லாரும் அப்படியே சேர்ந்து சொல்லுங்க, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை, உம்மை போல் வேறு தெய்வம்
தெய்வம் இல்லை, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை உன்கிட்ட இருக்கிறத ஆண்டவருடைய சமூகத்துல கொடுத்து ஆராதிங்க. கர்த்தர் பல மடங்காய் ஆசீர்வதிக்க போகிறார். உம் பாதத்தில் குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்குமே. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. உம் சேவைக்கா என்னை தருகிறேன், வனைந்திடும் உம் சித்தம் போ. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? உம் சேவைக்காய் என்னை தருகிறேன், வனைந்திடும் உம் சித்தம் போ. உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே, உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே. உருவாக்குமே 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 உருவாக்குமே. என்னை தருகிறேன். எல்லாரும் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் சபையை அர்ப்பணிக்கிறோம். எஸ் எஸ் எஸ். உருவாக்குமே 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 உருவாக்குமே. எல்ரோகி நீர் என்னை காண்கிற தேவன், நீர்தானே இதயத்தில் வாழ்கிற தேவன். எல்ரோகி நீர் என்னை காண்கிற தேவன், நீர்தானே என் இதயத்தில் வாழ்கிற தேவன். உம்மை எல்லாம் யாரை சார்ந்திடுவே, நீர் மாத்திரம் என்றும் என்னோடு வருபவரே. உம்மை எல்லாம் யாரை சார்ந்திடுவே, நீர் மாத்திரம் என் துதிகளின் பாத்திரரே. உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை. நீர் என்னை காண்பவரே, உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை. நீர் எந்தன் எல்ரோயி, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே. என்னை விட்டு விலகிட நீர் மனிதன் அல்லவே. கமான். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, என்னை விட்டு விலகிட நீர் மனிதன் அல்லவே. காரியங்கள் முடிந்ததும் மனித அன்பு மாறியதே, ஆனாலும் அன்பு மாறாததே. தன் காரியங்கள் முடிந்ததும் மனித அன்பு மாறினதே, ஆனாலும் அன்பு மாறாததே. உமக்கே ஆராதனை உமக்கே. எல்லாரும் சேர்ந்து நீர் என்னை காண்பவரே, உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை
எந்த நிலரோகி உம் சேவைக்காய் என்னை தருகிறேன், வணைந்திடும் உம் சித்தம் போ. உம் சேவைக்காய் என்னை தருகிறேன், வணைந்திடும் உம் சித்தம் போ. உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே, உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே, உருவாக்குமே 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 உருவாக்குமே. என்னை தருகிறேன் தருகிறேன் அவருடைய கரத்துல. இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுத்துருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு தேவன் உங்களை விசேஷமாக ஆசீர்வதிக்க போறாரு. உருவாக்குமே 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 உருவாக்குமே. பணிந்தேன் நான் துணிந்தேன் சில மனிதருக்காக, பிறர் வாழ மாறினேன் ஒரு பொது நிலமாக. பணிந்தேன் நான் துணிந்தேன் சில மனிதருக்காக, பிறர் வாழ மாறினேன் ஒரு பொது நிலமாக. நாசியிலே சுவாசமுள்ள மனிதர் பார்வை மாறியதே, ஆனால் நீர் மட்டும் என்னை காண்கின்றீர். நாசியிலே சுவாசமுள்ள மனிதர் பார்வை மாறியதே, ஆனால் நீர் மட்டும் என்னை காண்கின்றீர். உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை. நீர் என்னை காண்கின்ற தேவன், நீரே என்னில் வாழ்கிற தேவன், நீரே என்னை உயர்த்திடும் தேவன். எந்தன் எல்ரோகி நீரே என்னை காண்கிற தேவன், நீரே என்னில் வாழ்கிற தேவன், நீரே என்னை உயர்த்திடும் தேவன். எந்தன் எல்ரோகி ஆராதனை ஆராதனை. கமான் எல்லாரும் நீரந்தன் எல்ரோகி ஆராதனை ஆராதனை ஆராதனை. நீரென்னை காண்பவரே, குனிந்து தூக்கி நீரே பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தா பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தா பெரியவனாக்கி நீரே. எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினீர். எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. அப்படி சொல்றவங்க மேல ஒரு அபிஷேகம் இறங்குறது. நீ எரிந்து கொண்டிருக்கிற விளக்கு யோவானை
இன்னைக்கு உன் இலக்கல எண்ணெய் ஊத்துறாரு கத்தர். ஓ எண்ணெய் ஊத்துறாரு உன் விளக்குல கத்தர். எண்ணெய் ஊத்துறாரு, எண்ணெய் ஊற்றுகிறார். எஸ் நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தான் ஐயா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தான் ஐயா. துதிக்கு பாத்திரரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையா. துதிக்கு பாத்திரரே உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தாண்ட முடியாத மதிலை இந்த நாளிலே தாண்டுகிற கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். கடைசியாக எத்தனை பேர் எல்லாரும் என்னோட சேர்ந்து சொல்ல போறீங்க? சேனைக்குள் பாய்ந்தே உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவே. சேனைக்குள் பாய்ந்தே உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவே. புகழ்ந்து பாடுவே உம்மையே உயர்த்துவே உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடுவே உம்மையே உயர்த்துவே உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடிடுவே உம்மையே உயர்த்திடுவே உயிர் வாழும் நாட்களெல்லாம். உம்மையே உயர்த்திடுவே குனிந்து தூக்கி நீரே பெரியவராக்கி நீரே. காருண்யத்தா பெரியவனாக்கி நீரே உமது காருண்யத்தா பெரியவனாக்கி நீரே. எரிந்து கொண்டிருப்பேனே எப்போதுமே உமக்கா. எத்தனை பேர் சொல்றீங்க நான் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு விளக்காக என் ஜீவன் பிரிகிற வரைக்கும் நான் இருப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? ஆமென். Once again, எரிந்து கொண்டே இருப்பேன். We worship you, Lord. எரிந்து கொண்டே இருப்பேன். துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. துதி
நீர்தானே என் இதயத்தில் வாழ்கிற தேவன் எல்ரோகி. நீர் என்னை காண்கிற தேவன் நீர்தானே என் இதயத்தில் வாழ்கிற தேவன். உம்மை அல்லால் யாரை சார்ந்திடுவே? நீர் மாத்திரம் என்றும் என்னோடு வருபவரே. உம்மை அல்லால் யாரை சார்ந்திடுவே? நீர் மாத்திரம் என் துதிகளின் பாத்திரரே. உமக்கே ஆராதனை, உமக்கே சேர்ந்து ஆராதிப்போம். உமக்கே ஆராதனை, உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்படி எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, நீர் எந்தன் எல்ரோகி. எங்க நல்ல தகப்பனே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீ தந்த இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அப்பிரோஜனமான எங்களுக்கு இந்த கிருபையை கொடுத்து நீர் மகிமைப்பட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து நீர் எங்களை நடத்துவீரா. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். தொடர்ந்து சாட்சி நேரம் மற்ற அறிவிப்புகள் எல்லாம் பின்பாக வைத்து கொள்ளலாம். வேகமாக திருப்பிக் கொள்ளுங்கள். எல்லாரும் கவனமாக கவனித்து கொண்டிருங்கள். நிச்சயமாக தேவன் இந்த ஆராதனையிலே வார்த்தையை கொண்டு ஆசீர்வதிக்கப் போகிறார். அவருடைய திவ்ய பிரசன்னத்தினாலே நம்மளை நிரப்பி இருக்கிறார். நிச்சயமாக அவருடைய வார்த்தையினாலே ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வேகமாக வாசிக்க கேட்கலாம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும், அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வாயாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாக்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கொண்டு தெய்வம் எங்களோடு நீங்கள் பேசுங்க. அடிமை உங்கள் மறைந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் ஒவ்வொரு வாரமும் கொடுக்கிற வார்த்தைகளை ஒவ்வொரு மாத பிறப்பு ஆராதனையாக இருந்தாலும் சரி, எந்த ஆராதனையாக இருந்தாலும் சரி, பலிபீடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு கொடுக்கிற வார்த்தைகளை ஆண்டவர் கனம் பண்ணுவதற்கு, வாக்கை செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவைகள் அத்தனையும் நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது, நிறைவேறுகிறதை. நம்முடைய காதுகள் கேட்கப் போகிறது, அவைகள் நிறைவேறுகிறதை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசித்த இந்த ஏசாயா 45வது அதிகாரம், இந்த வார்த்தை யாருக்காக கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், கோரேசு என்ற ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டது. ஆங்கிலத்திலே சைரஸ் என்று சொல்லுவார்கள். கோரேஸ் என்று ராஜாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தை. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமப்படுவதாக. தேவன் இவரை கீழ்நிலையிலிருந்து மாபெரும் உச்சத்திற்கு
என் ஆண்டவர் இந்த கோரேசு ராஜாவை கொண்டு சென்றிருக்கிறார். வேதத்திலே ஒரு சிலர் தான் கீழே இருந்து மேல்நிலைக்கு, அதாவது எட்டாத உச்சத்திற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அதிலே தாவீது ராஜா ஒரு முக்கியமான ஒரு நபர். அதை போல இன்னொரு நபர் என்றால் கோரேசு. கோரேஸ் தாவீது மேய்ப்பனாக இருந்து எப்படி எட்டாத உச்சத்திலே உயர்த்தப்பட்டானோ அதை போல இவனும் மேய்ப்பனாக இருந்து பல தேசங்களை ஆளும்படிக்கு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜா தான் இந்த கோரேசு ராஜா. தாவீதை எடுத்துக்கொண்டால் தாவீது உலகத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியை மாத்திரம்தான் ஆட்சி செய்தார். ஆனால் இந்த கோரேசு ராஜா பல தேசங்களை ஆளுகை செய்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. அப்படிப்பட்ட தெரிந்து கொள்ளுதல் தான் இந்த கோரேசு ராஜாவுக்கு இருந்தது. இந்த கோரேசை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இவனுடைய பிறப்பை குறித்து வேதம் எதையும் குறித்து சொல்லவில்லை. இஸ்ரவேலில் முதல் ராஜா சவுல். சவுலுக்கு பிற்பாடு சவுலை சாமுவேல் தீர்க்கதரிசி தான் அபிஷேகம் பண்ணினார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்ன காரணத்தினாலே அவனுடைய ராஜ்யபாரத்திலே அவனுடைய ஸ்தானத்திலே தாவீதை கர்த்தர் அதே சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக அபிஷேகம் பண்ணுகிறார். இப்பொழுது தாவீதுக்கு பிற்பாடு அவனுடைய மகன் சாலமோன் அந்த சிங்காசனத்திலே அமர்த்தப்படுகிறான். சாலமோனுக்கு பின், அல்லது இப்படி சொல்லலாம், சாலமோன் மரிக்கிறான். சாலமோன் மரித்த பிற்பாடு அவனுடைய மகனாகிய ரெகோபயாம் அவனுடைய ஸ்தானத்திலே ஆட்சி பீடத்திலே அமருகிறான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், ராஜாவே, உங்களுடைய தகப்பன் எங்களை நன்றாக ஆட்சி செய்தார், ஆனாலும் நிறைய பாரத்தை எங்கள் மேலே சுமத்துனாரு. அதனால் நீங்கள் அந்த பாரத்தெல்லாம் எடுத்துட்டு எங்களை நடத்துனீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கீழே எப்போதும் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஜனங்களெல்லாம் சொன்னாங்க. இந்த ரெகொபெயாம் சொன்னான், நீங்கள் போயிட்டு 3 நாள் கழித்து வாங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். இவன் முதிர் வயதில் உள்ளவங்கிட்ட ஆலோசனை கேட்குறான். இவனுடைய வயசை சார்ந்த நபரோடு ஆலோசனை கேட்குறான். இப்போ என்ன முடிவெடுக்கிறான்னா, இவன் வயசுக்குள்ள சேர்ந்த இவனோடு இளையவர்கள் இந்த வார்த்தையை இவன் கேட்டுக்கொண்டு, இப்போ ஜனங்கள் சொன்னபடி 3 நாள் கழித்து வருகிறாங்க. எங்கள் அப்பா உங்களை பாரமாக்குனா சொன்னீங்களா, நான் மிகுந்த பாரமாக்குவேன், ஆமாம் அப்படின்னு சொல்லி கடுமையாக சொன்ன உடனே சாலமோனுடைய மகனாகிய ரெகோபோமுடைய அந்த ராஜ்யபாரம் 2ஆக பிரிந்தது. நன்றாய் கவனித்து கொண்டு வாருங்கள். ரெகொபெயாம் தலைமையில் யூதா தெற்கு அரசு எருசலேமை மையமாக நகரமாக வைத்து 2 கோத்திரத்து மாத்திரம் சாலமோனுடைய மகன் ரெகொபெயாம் தலைவராக ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். இன்னொரு தலைவர் யார் என்றால் யெரொபெயாம். ரெகொபெயாம், யெரொபெயாம். இந்த யெரொபெயாம் இஸ்ரவேல் 10 கோத்திரத்திற்கும் வடக்கு அரசு, இது சமாரியா தலைநகரத்தை கொண்டு 10 கோத்திரங்களுக்கு இவன் தலைவனாக இருந்து ஆட்சி நடைபெற்று கொண்டு வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினார்கள். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு அறிவிக்கிறார். அதற்கு பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் பாபிலோனிய சிறையிருப்புக்குள்ளே போய்விட்டார்கள். பாபிலோனிய சிறையிருப்புக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்காதவர்கள் சென்று விட்டார்கள். இப்பொழுது 70 ஆண்டுகள் அந்த சிறையிருப்பிலே ஜனங்கள் காணப்படுகிறார்கள். பாபிலோன் சாம்ராஜ்யம் என்பது
சாதாரணமானது அல்ல. உலகத்தில் 70% நிலங்களை ஆட்சி செய்த ஒரு காரியம். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமப்படுவதாக. பாபிலோனுடைய அந்த சாம்ராஜ்யம் என்பது சாதாரண காரியம் அல்ல. உலகத்தில் 70% நிலங்களை அந்த நாட்களிலே பாபிலோனியர்கள் ஆட்சி செய்து வந்தார்கள். உலகம் எங்கும் பாபிலோன் சாம்ராஜ்யம் இருக்கிறது. இந்த சாம்ராஜ்யத்தை வெற்றி கொள்ளுவதற்கு ஒரு ராஜாவும் பூமியிலே இல்லை. இப்படி சொல்லலாம், பாபிலோனுடைய ராஜா சாத்தானுக்கு அடையாளமானவன் என்று சொல்லலாம். உலகத்தின் பெரும் பகுதி அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது. அப்பொழுதுதான் கோரேசு இந்த பூமியிலே பிறந்தார். வரலாற்று நூல்களில் இந்த கோரேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாபிலோன் ராஜ்யத்தின் உலகத்தின் பெரும் பகுதியை ஆண்டது. பெர்சியா என்ற தேசத்தில் ஒரு ராஜா இருந்தான். நன்றாய் கவனித்துக் கொண்டு வாருங்கள், மைண்டை எங்கேயும் விட்டுறாதீங்க. பெர்சியா என்கிற தேசத்திலே ஒரு ராஜா இருக்கிறார். அது ஒரு சின்ன தேசம்தான். அது ஒரு சின்ன தேசம் என்று சொல்லுவதை விட ஒரு சின்ன பட்டணம் என்று சொல்லலாம். அந்த சின்ன தேசத்திற்கு ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜாவுக்கு மறுமனை ஆட்டிகள், அதாவது அவனுடைய மனைவியை விட்டு அடுத்து நிறைய மறுமனை ஆட்டிகள் இருந்தார்கள். அந்த மறுமனை ஆட்டிகளின் ஒருவருக்கு பிறந்தவர் தான் இந்த கோரேசு. புரியுதா? இப்போ ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. அவன் பிறந்த நேரத்தில் நன்றாய் கவனியுங்கள், பெர்சியா தேசம், இந்த பெர்சிய தேசம் சின்ன தேசம். இந்த பெர்சிய தேசத்திலே ஒரு ராஜா இருக்கிறார். அவருக்கு அநேக மறுமனை ஆட்டிகள் இருக்கிறார்கள். அந்த மறுமனை ஆட்டிகளிலே ஒரு நபருக்கு பிறந்த ஒருவர் தான் கோரேசு. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இப்பொழுது அவன் பிறந்த நேரத்தில் அவனுடைய தாய் தகப்பனார் ஒரு சொப்பனத்தை காண்கிறார்கள். அந்த சொப்பனத்தை கண்டவுடனே இவர்களுக்கு கலக்கம். இப்பொழுது பெத்த பிள்ளையை கொலை செய்வதற்கு திட்டமிடுகிறார்கள். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மையப்படுவதாக. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், பெத்த பிள்ளையை எப்படி கொலை செய்ய அவர்கள் தீர்மானிக்கிறார்கள் சொல்லி. இன்றைக்கும் நம்முடைய தேசத்தில் நடக்கிறது, வட இந்திய தேசத்தில் நடக்கிறது. ஏன் தமிழ்நாட்டிலே சில மலைவாழ் மக்களிடத்தில் நடந்திருக்கிறது. இப்போ அந்த அளவு இல்லை, குறைஞ்சு கொண்டிருக்கிறது. சில பிள்ளைகளை, பெத்த பிள்ளைகளை ஜோசியரிடத்தில் செல்வார்கள், மந்திரவாதிகளிடத்தில் சொல்லுவார்கள், இந்த பிள்ளை பிறந்தது உனக்கு ஆகாது என்று சொன்னால் அந்த பிள்ளை அப்படியே, நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்த காரியத்தை கேட்டேன், அப்படியே நல்ல வெந்நிய சுட வச்சு கொப்பரையில் அப்படியே அந்த பிள்ளை, அந்த குழந்தைய அப்படியே உள்ள விட்டு சாகடிச்சிருவாங்க. அதுபோல் வட இந்தியாவில் கேள்விப்பட்டிருக்கிறேன். முதல் பிள்ளை, தலைச்சம் பிள்ளையை சாமிக்கு கொடுத்தாக வேண்டும், அப்பொழுதுதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம எல்லாம் செழிப்பாக இருக்கட்டும் என்று சொல்லி குடலை உருவி அப்படியே அந்த பீடத்திலே வைப்பார்களாம். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மையப்படுவதாக. அந்த நாட்களிலே இந்த ராஜாவுக்கு 2 பேருக்கும் சொப்பனம் வந்த உடனே அந்த பிள்ளையை, தான் பெற்ற பிள்ளையை கொலை செய்யும்படியாக கட்டளையிடுகிறான். பல சரித்திர புத்தகங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. அநேக வேத பண்டிதர்களால் அங்கீகரிக்கப்படுகிறது. அவன் உயிரோடு இருந்தால் தன்னுடைய ராஜ்ய பாரத்திற்கு ஆபத்து வரும் என்று சொல்லி கொலை செய்வதற்கு கட்டளை கொடுத்திருக்கிறான். அவனுடைய தாயார் அவனை கொலை செய்வதற்கு ஒப்புக்கூடாதபடி ஒரு மேய்ப்பனுடைய கரத்தில், ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனுடைய கரத்தில் அந்த பிள்ளைய ஒப்படைச்சிட்டான். அதனால தான் அவனுக்கு பேரு கோரேசு என்று பெயர் வைக்கப்பட்டது. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மையப்படுவதாக. கோரேசு என்றால் என்ன அர்த்தம்? இழிவானவன் என்ற அர்த்தம். அந்த நாட்களிலே ஆடு மேய்க்கிற தொழிலை செய்கிறவர்கள் இழிவானவர்களாக, அற்பமானவர்களாக எண்ணப்பட்டார்கள். கோரேசு என்றால் இழிவானவன் என்ற அர்த்தம். நிறைய அர்த்தங்கள் உண்டு. அவப்பெயரை உண்டாக்குறவன் என்று ஒரு அர்த்தம், ஏழ்மையானவன் என்று ஒரு அர்த்தம்,
துயரம் மிகுந்தவன் என்று ஒரு அர்த்தம், மகிழ்ச்சி அற்றவன் என்று ஒரு அர்த்தம். இதற்கு மேல பேரை வைக்க முடியாது. அவன்தான் கோரேசு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு ராஜாவுக்கு மகனாக பிறந்திருந்தும் பெற்ற தகப்பனே கொலை செய்யும்படி தன்னுடைய ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த ராஜ்யம் அவனை இழிவாக பார்க்கிறது. கோரேசை ராஜாவுக்கு மகனாக பிறந்தாலும் அந்த ராஜ்யம் முழுவதும் இவன் ஏழ்மையாக்கப்பட்டவனாய் பார்க்கிறது. மிக தாழ்வான நிலைமையிலே எல்லா ஜனங்களும் பார்க்கிறார்கள். துயர் மிகுந்த வாழ்க்கை இவனுடைய வாழ்க்கையில, மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்பொழுது அவனை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. அந்த தீர்க்க தரிசனம் தான் நீங்கள் நானும் வாசித்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலே முதல் வசனம். அல்லேலூயா. இந்த அதிகாரம் அவனுக்காக தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. யோசித்து பாருங்கள், ஒரு மனுஷனுடைய சூழ்நிலை எந்த சூழ்நிலை இருந்தால் அதுதான் கோரேசனுடைய வாழ்க்கை. இன்றைக்கு நம்மிலே அநேகர் இருக்கிறீர்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஐயா கோரேசனுடைய வாழ்க்கையை போல என்னுடைய வாழ்க்கை ஒத்திருக்கிறது. மனிதர்கள் என்னை புறக்கணிக்கிறார்கள், என் தாய் தகப்பனால் புறக்கணிக்கப்படுகிறேன். ஏன் என்னை புறக்கணிக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. வெறுக்கப்படுகிற அளவுக்கு நான் எந்த தவறும் செய்யவில்லை. நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் பரவாயில்லை, எந்த தவறும் செய்யவில்லை. நான் யாருக்கும் துரோகம் செய்யவில்லை. ஆனாலும் நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? நல்ல வாழ்க்கைக்கு உரியவன் தான், ஆனாலும் எல்லாவற்றையும் நான் இழந்தவனாக வந்திருக்கிறேன். உயர்வான ஸ்தானத்தில் இருக்க வேண்டியவன் எவ்வளவு கீழான நிலையிலே நான் இருக்கிறேன் தெரியுமா என்று சொல்லி அங்கலாய்ப்போடு வேதனையோடு வந்திருக்கிற யாராக இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச போகிறார். தாய் தகப்பன் புறக்கணித்திருக்கிறார்கள், உறவுகள் புறக்கணித்திருக்கிறார்கள், ராஜ்யமே புறக்கணித்திருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சிலர் சொல்வார்கள், நான் உயிரோடு இருப்பதே எனக்கு இஷ்டமில்லை, என் பிள்ளைகள் என்னை புறக்கணிக்கிறார்கள், பெற்ற பிள்ளைகளை என்னை புறக்கணிக்கிறார்கள். கோரேசு அப்படின்னா உயிரோடு இருப்பது தகப்பனுக்கு இஷ்டமில்லை. தாய்க்கு கோரேஸ் உயிரோடு இருப்பது விருப்பம் இல்லை. ராஜ்யத்தில் இருந்த ஜனங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் கோரேசு உயிரோடு இருப்பது யாருக்கு தேவையோ இல்லையோ கர்த்தருக்கு தேவை. இன்றைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து தீர்க்க தரிசனமாக தெய்வம் பேசுகிறார். நீங்கள் உயிரோடு இருப்பது கர்த்தருக்கு தேவை. ஹல்லேலூயா. உங்களை ஜீவன் உள்ளவர்களாக வைக்க தேவனுடைய திட்டம் பெரிய திட்டம். உங்களை கொண்டு ராஜ்யங்களை அசைக்கப்பட வேண்டும். நீ ஒரு பட்டணத்துக்கு சொந்தமானவன் அல்ல, நீ ஒரு குடும்பத்துக்கு சொந்தமானவன் அல்ல, நீ ராஜாதி ராஜாவுக்கு சொந்தமானவன். நீ ராஜ்யத்திற்கு அசைப்பதற்கு பிறந்தவன், நீ அதற்காக பிறந்தவள். கோரேசு குடும்பத்திற்கு தேவையில்லை, பெர்சிய ராஜ்யத்திற்கு தேவையில்லை, ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நீங்களும் நானும் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, யாராக இருந்தாலும் என்னுடைய குடும்பம் புறக்கணிக்கப்படுகிறது என்று புலம்பாதீங்க. நான் ஒதுக்கப்படுகிறேன், புறக்கணிக்கப்படுகிறேன். என்னோடு வேலை செய்கிறவர்கள் என்னை புறக்கணிக்கிறார்கள், என் ஊரில் இருக்கிறவர்கள் என்னை புகைக்கிறார்கள், என்னை புறக்கணிக்கிறார்கள், என் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் என்னை புறக்கணிக்கிறார்கள் என்று நீங்கள் புலம்ப வேண்டாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு உரியவர்கள் அல்ல, பட்டணத்துக்கு உரியவர்கள் அல்ல, பல தேசங்களை அசைக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் சொல்றீங்க? வரப்போகிற எழுப்புதலுக்கு தேசங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா.
உங்களை நீங்கள் பார்க்கிற விதம் மாறணும். நம்மளே நாம தாழ்மைன்னு சொல்லிட்டு தாழ்மைன்னு சொல்லிட்டு அதை அப்படி பார்க்கக்கூடாது. நம்மளை கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய நோக்கத்தோடு சித்தத்தோடு வைத்திருக்கிறார். அப்போ நீங்கள் உங்களை பார்க்க வேண்டிய அந்த பார்வை மாற வேண்டும். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமப்படுவதாக. யாருமே என்னை நேசிக்க மாட்டேன் என்கிறார்கள் ஐயா, என் மீது பிரியம் காட்ட மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யாராவது இருந்தால் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்கள், வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தருடைய முத்திரை உங்கள் மேலே விழுந்திருக்கிறது. அல்லேலூயா. மனிதர்கள் உங்களை புறக்கணித்தால் அப்படி சொல்லுவாங்கல்ல, அப்படி காலரை தூக்கி விட்டுட்டு போகிறது மாதிரி தூக்கி விட்டுட்டு போனோம். அல்லேலூயா. மனிதனுடைய புறக்கணிப்பில் இருந்துதான் தேவனுடைய அங்கீகாரம் ஆரம்பமாகிறது. அப்புறம் விசுவாசிக்கிறோம், கரங்களை தட்டி மறுபடியும் பதிவு பண்றேன். மனிதர்களுடைய புறக்கணிப்பில் இருந்துதான் தேவனுடைய அங்கீகாரம் ஆரம்பமாகிறது. தேவன் உங்களை அங்கீகாரம் பண்ணுகிறார் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? நீங்கள் மனிதர்களால் புறக்கணிக்கப்பட வேண்டும். அப்பந்தான் ஆண்டவர் உங்களை அங்கீகரிக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமப்படுவதாக. கோரேசு என்பவனை குடும்பம் புறக்கணிக்கிறது, பெர்சிய ராஜ்யம் புறக்கணிக்கிறது. ஆனால் அவனை குறித்த ஒரு திட்டம் சாதாரணமான திட்டம் அல்ல, மாபெரும் திட்டத்தை வைத்திருக்கிறான். இது யாராலும் அதை நம்ப முடியாது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44:28 கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்று தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிற கோரேசை குறித்ததான ஒரு பெரிய திட்டம். அவனுக்காக ஆண்டவர் ஒரு டாஸ்கை கொடுக்கிறார், வேலையை கொடுக்கிறார். என்ன வேலை? எருசலேம் நகரத்தை கட்ட வேண்டும். ஆண்டவருடைய நாமப்படுவதாக. எருசலேம் நகரத்தை கட்ட வேண்டும் என்கிற கட்டளை கோரேசுவிடம் தான் சொல்லப்பட்டது. மாத்திரமல்ல, இரண்டாவது வேலை இடிக்கப்பட்ட தேவனுடைய ஆலயத்தை அவனை கொண்டு கட்ட வேண்டும் என்கிற ஒரு காரியம். இந்த இரண்டு காரியத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒன்று, எருசலேமை கட்ட வேண்டும். அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஜனங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும். தேவ ஜனங்கள் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். பட்டணங்கள் இல்லை என்று சொன்னால் ஜனங்கள் குடியிருக்க முடியாது. அப்படின்னா தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், இப்படி சொல்றேன், சரீர பிரகாரமான அநேக காரியங்களை செய்தாக வேண்டும் என்று சொல்லி கோரேசுவுக்கு முதலாவது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வேலை. தேவனை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும். இரண்டாவது, இடிக்கப்பட்ட தேவனுடைய ஆலயங்கள். அப்படின்னா அநேக ஆவிக்குரிய காரியங்களிலே தேவன் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும். இதற்காகத்தான் ஆண்டவர் கோரேசை என் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமப்படுவதாக. ஆனால் இவன் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை, அவன் அந்த நாளில் இருந்த சூழ்நிலை, இவனுக்கே வாழ்க்கை இல்லை. இவன் உயிரோடு இருப்பதே அர்த்தம் இல்லை. ஆனால் இவனை பார்க்கிற பார்வையை பாருங்க. இவன் மற்றவருடைய சரீர பிரகாரமான அநேக காரியத்துக்கு இவன் ஆசீர்வாதமாக இருக்கணுமா?
எப்படி யோசித்து பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு நம்மளே அப்படிதான் பார்க்கிறாரு. அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், கோரேசு அநேகருடைய சரீர பிரகாரமான தேவைகளை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. கோரேசு அநேக ஜனங்களுடைய ஆவிக்குரிய தேவைகளை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அதனால்தான் எருசலேமை கட்ட வேண்டும், தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அழகாக 44வது அதிகாரத்திலே தீர்க்கமாக ஏசாயா கூறியிருக்கிறார். இந்த வார்த்தையை தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். நீங்கள் சொல்லலாம், என்னுடைய சரீர தேவையே அதிகமாக இருக்கிறது ஐயா, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியமே வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியலையே, இது எப்படி ஆகும் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே, விவரித்து சொன்னாலும் உன்னால விசுவாசிக்க முடியாது பிரதர் சிஸ்டர். விவரித்து சொல்லப்பட்டாலும் அது விசுவாசிக்க முடியாத ஒரு மாபெரும் காரியங்களை இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போறாருன்னா, உங்களுக்கு விசுவாசிக்க முடியுதோ முடியலையோ, ஆனால் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் நடப்பிக்க போகிறார். நம்முடைய ஊழியத்திலே அவர் நடப்பிக்க போகிறார். உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை, நீ யோசித்து பார்க்க கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை உன்னை கொண்டு நடப்பிக்க போகிறார். அல்லேலூயா. அவனுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் வேலை 2. 1 ஆவிக்கு சரீர பிரகாரமாக ஆசீர்வாதமாக இருக்கணும், 2வது ஆவிக்குரிய பிரகாரமாக ஆசீர்வாதமாக இருக்கணும். ஒருவேளை இன்றைக்கு சூழ்நிலை உங்கள்கிட்ட அப்படி இல்லாமல் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே காணப்படலாம், அற்பமாக எண்ணப்படலாம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே, ஒருவேளை ஆண்டவரை ஒருவேளை பரிதாபப்பட்டு தேவன் இதை உங்களுடைய கரத்தில் கொடுக்கலைங்க, இவன் இவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்லி அந்த நாட்களில் ஐயோ கோரேசை எல்லாரும் அற்பமாக பார்க்குறாங்களே, கோரேசை ரொம்ப யாருமே மதிக்க மாட்டாங்களே, அதனால் இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை கொடுப்போம் அப்படின்னு ஆண்டவர் கொடுக்கலை. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு அப்படி சொல்லுகிறாரு. நீங்கள் இந்த பணியை, இந்த வேலையை செய்வதற்கு உங்களை என்னையும் அதுக்காகத்தான் ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், ஆமென். அல்லேலூயா. நம்ம ஏதோ பாவமாக இருக்கிறோம், ரொம்ப கஷ்டமாக இருக்கிறோம், எல்லாரும் நம்மளை இது பண்ணுறாங்க, அதுக்காக ஆண்டவர் தெரிந்தெடுக்கலை. இல்லை, உலக தோற்றத்திற்கு முன்பதாக என் ஆண்டவர் உங்களை குறித்ததான ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய இந்த காரியத்தை செய்ய போனாலே உலகம் அறிந்துரும், பிசாசு சத்துரு தெரிஞ்சிடும். அதனால தான் உங்கள் மேலே கண்ணை வைப்பான். ஆமாம், பிறந்த உடனே ஏன் கோரேசுவுக்கு கொல்லப்படணும் என்கிற அந்த ஒரு உத்தரவு வந்தது? ஏன்னா பிசாசுக்கு தெரியும், கோரேசை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார், அதனால அந்த கோரேசை இப்பொழுதே அழித்து விடலாம் என்று சொல்லி. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒவ்வொருவரை குறித்ததான திட்டம் இப்போ உள்ள திட்டம் அல்ல. உன்னை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக உன் தாயின் வயிற்றிலே நீ ஜனிக்கும் பொழுது என் ஆண்டவருடைய கண்கள் உன்னை கண்டது. ஆண்டவர் உன்னை கொண்ட ஒரு பெரிய திட்டத்தை என் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் பிசாசு உன்னை அழிக்க பார்க்கறான். தெரியுதா? தெய்வம் பேசுறாரா? ஏன் உனக்கு பிரச்சனை, ஏன் உனக்கு போராட்டம், ஏன் உன்னை எழும்ப விடாம பார்க்கறான்னா, உன்னை குறித்ததான திட்டம் பெரியது. உன்னை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறார், அசாத்தியமான காரியத்தை செய்ய போகிறார். அதனால தான் உனக்கு இவ்வளவு பிரச்சனை. ஏமே, கேள்விகளோடு வந்திருக்கிறவர்களுக்கு தெய்வம் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் விசுவாசிங்கள், நீங்கள் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை, எட்டாத காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஒரு நாளும் சத்துருவனுடைய கையில உங்களை என்னையும் ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது, அவனை குறித்ததான தீர்க்க தரிசனம், இவன் எழும்பி எருசலேமை கட்டுவான்,
இவன் எழும்பி தேவனுடைய ஆலயத்தை கட்டுவான். இதுதான் கோரேசை குறித்ததான தீர்க்க தரிசனம். அதை நடத்துவதற்கு, அது நடப்பதற்கு ஆமா, நோ சான்ஸ், இம்பாசிபிள், கடினமான காரியம். ஏன்னா அந்த சூழ்நிலையே இல்லை. ஏன்னா இவன் ஒரு மேய்ப்பனாக வளர்க்கப்பட்டிருக்கிறான், ஆடுகள் மேய்க்கிற வீட்டில் வளர்க்கப்பட்டிருக்கிறான். பொதுவாக அந்த நாட்களில் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ராஜாவினுடைய அந்த அப்படியே சந்ததியில் வரணும். இப்போ தாவீது, சாலமோன், சாலமோனுக்கு அப்புறம் ரெகபெயாம், இப்படி தொடர்ச்சியாகத்தான். ஆனால் இவன் அப்படி அல்ல, ஒரு சாதாரண புறஜாதி. அந்த நாட்களில் இஸ்ரவேலர்களுக்கு, யூதர்களுக்கு தான் கனம் மரியாதை இருந்தது. இவன் யூத கோத்திரத்தில் பிறக்கவில்லை, இவன் ஒரு புறஜாதி. தாவீது அப்படி அல்ல, யூத கோத்திரத்தில் பிறந்தவன், அவனுக்கு கனம் கிடைத்தது. ஆனால் இவனுக்கு பாருங்க, ஒரு மேய்ப்பனுடைய கரத்தில் இருந்து மகனாக வளர்க்கப்படுகிறான். ஆனாலும் கர்த்தர் அவனை குறித்து சொன்னார். அதனால தான் 44:28 சொல்லப்பட்டிருக்கிறது கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன். இவன் புரியுதா? அவன் என் மேய்ப்பன். அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான். இன்னைக்கு உங்களை என்னையும் குறித்து எனக்கு பிரியமானதை எல்லாம், ஆமாம், என் பிள்ளை நிறைவேற்றுவான், என் மகன் நிறைவேற்றுவான். அந்த நிச்சயத்தோடு தான் கர்த்தர் இன்றைக்கு பாளையத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லுகிறவ இன்றைக்கு கோரேசை பார்த்ததை போல உங்களை என்னையும் பார்க்கிறா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்களும் நானும் புறஜாதி தான். அந்த நாளில் இருந்த பிறந்த கோரேசை போல நீங்களும் நானும் புறஜாதிகளாக இருக்கிறபடினாலே, இன்றைக்கு நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் மாறினபடினாலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அன்றைக்கு கோரேசு ஆடுகளுக்கு பின்னாலே அலைந்து பின்பு ஒரு மகா சக்கரவர்த்தியாய் உயர்த்தப்பட்டான். ஆண்டவர் சொன்னார், கோரேசு எருசலேமை கட்டுவார், தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அவன் கட்டளையை பிறப்பிப்பான். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. ஆனால் அந்த நாட்களில் அது நடைபெறக்கூடாதபடி, அதாவது சாத்தியமே இல்லை, 1% கூட சாத்தியம் இல்லை. ஏனென்றால் உலகம் முழுவதும் பாபிலோனிய சாம்ராஜ்யம் கிட்டத்தட்ட 70%க்கு மேலாக, ஆமாம், நிலப்பகுதி எல்லாவற்றையும் பாபிலோனியர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய நாமயப்படுவதாக. இப்பொழுது இவன் அந்த ராஜ்யத்தை எல்லாம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால், கோரேசு முதலாவது பெர்சிய ராஜ்யத்தை, தன்னுடைய ராஜ்யத்தை பிடிக்க வேண்டும். அடுத்தபடியாக பெர்சிய ராஜ்யத்தில் பிடித்ததுக்கு பிற்பாடு பாபிலோனை பிடிக்க வேண்டும். பாபிலோனை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் பெர்சிய தேசத்திலிருந்து சுமார் 3000 கிலோமீட்டர் தொலைப்பயணம் செய்து போக வேண்டும். போகிற வழியில் எல்லாம் ஏராளமான தேசங்கள் இருக்கின்றன. அந்த பாபிலோன், ஆமாம், தேசத்தை சார்புடையவர்கள் தான் இடையில இருக்கிறாங்க. அப்போ அத்தனை பேரும் அவங்க பாபிலோனுக்கு சப்போர்ட்டாக தான் நிற்பாங்க. அப்போ இன்றைக்கி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு சத்துரு 1-2 சத்துரு கிடையாது. அப்போ எத்தனை, இப்போ இவனை பார்க்குறவங்க அத்தனை பேரும் சத்துருவாகத்தான் பார்ப்பாங்க. இவைகளையும் மீறி அவன் பாபிலோனுக்கு போக வேண்டும் என்றால் அது சாதாரண காரியம் அல்ல. பாபிலோன் அது எப்படி அழைக்கப்பட்டது? மகா பாபிலோன் என்று அழைக்கப்பட்டது. மகா பாபிலோன். பாபிலோனுடைய கோட்டை சுவரில் யோசித்து பாருங்க, ஒரே நேரத்தில் சைடில் பக்கத்தில் ஆமாம் 10 ரதங்கள் ஓடுமா. அவ்வளோ பெரிய கோட்டை சுவர் பாபிலோன், ஆமாம், தேசத்தில் அப்படிப்பட்ட ஒரு கட்டடத்தை கட்டியிருக்கிறாங்க பாரு. அவங்க மதில் சுவர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட காரியம் இருக்கும். பாபிலோன் பட்டணத்தை சுற்றி அப்படிப்பட்ட ஒரு காரியம். காரோடைட்டஸ் என்ற யூத வரலாற்று ஆசிரியர் எழுதுகிற பொழுது அந்த பட்டணத்தினுடைய சுவர்களில் 100 வெண்கல கதவுகள் இருந்ததாம். யோசித்து பாருங்க, 100, 4 திசைக்கும் 25 அப்படின்னா பாருங்க, 100 வெண்கல கதவுகள் இருந்ததாம். அவ்வளவு பெரிய ஒரு அந்த பாபிலோன் தேசம் பட்டணமாய் காணப்பட்டது. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாம் மையப்படுவதாக. காரோ டைட்டஸ் என்ற யூத வரலாற்று ஆசிரியர் எழுதியிருக்கிறார். அப்போ எப்படி சொந்த பட்டணத்தை பிடிக்க முடியும் இவனுக்கு? எப்படி பல தேசங்களை இவன் பிடிக்க முடியும்?
எப்படி இவன் போய் பாபிலோன் தேசத்தில் போய் படையெடுக்க முடியும்? இந்த மகா பாபிலோனை எப்படி இந்த கோரேசால வீழ்த்த முடியும்? இந்த கோரேசுக்கு இருந்ததோ இல்லையோ, ஆமாம் ஆமாம், படை இருந்ததோ இல்லையோ, கோரேசுக்கு அரசாங்கத்தில் கோரேசுக்கு ஆதரவு இருந்ததோ இல்லையோ, அவனை குறித்து சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தை இருந்தது. அவனுக்கு பின்னால ஜனங்கள் இல்லாமல் இருக்கலாம், அவனுக்கு பின்னால ஆயுதங்கள் இல்லாமல் இருக்கலாம், மற்றவர்களை போராடி அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை ஜெயிப்பதற்கான சில காரியங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவனுக்கு பின்னால ஒரே ஒரு காரியம் இருந்தது, தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு முன்பதாக எதுவும் நிற்க முடியாது. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. இப்பொழுது என்ன நடக்கிறது? ராஜ்யங்கள் எல்லாம் இவனுக்கு முன்பதாக மண்டியிடுகிறது. அவனை படையெடுத்து வருகிற பொழுது இவன் படையெடுக்க போன நேரத்திலெல்லாம் எதிராளிகளுடைய தேசங்களில் தாழ்பாள் பூட்ட போடலை, நேர ஸ்ட்ரைட்டாக போடுறான். எல்லா கதவுகளும் திறந்திருக்கிறது. தேவன் உங்களை குறித்து சொன்ன வார்த்தை ஒரு பொழுது மாறப்போவதே கிடையாது. ஆமே, நீங்கள் தேசத்தை அசைக்க போகிறீர்கள். யார் ஆதரவாக இருப்பார்களோ இல்லையோ, யார் உங்கள் பின்னாலே பட்சமாக நிற்பார்களோ இல்லையோ, இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக தெய்வம் உங்களோடும் என்னோடு பேசுகிறார். தேவனுடைய வார்த்தை உங்களோடும் எனக்குள்ளும் இருக்கிறது. நமக்கு பின்பதாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அல்லேலூயா. வெண்கல கதவை என் ஆண்டவர் உடைப்பா, தானாக உடையும். இரும்பு தாழ்பாட்கள் முறிப்பிக்கப்படும். எதை எல்லாவற்றையும் ஆமே நீங்க நடக்காது என்று சொல்லி நினைத்தீர்களோ அத்தனை காரியம் நடக்க போகிறது. விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா. வேகமாக வாசிக்கலாம் மறுபடியும். ஏசாயா 45:1. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. அவனுக்கு முன்பாக, உனக்கு முன்பாக, டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்களுக்கு முன்பாக, சபைக்கு முன்பாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் அது நிச்சயமாக நிறைவேறும். வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். ஒருவேளை கால தாமதமாகி போகிறதே என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். கால தாமதமானாலும் நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஒரு மேய்ப்பனுக்கு மகனாக வளர்க்கப்பட்டவர், பிறந்த பொழுது கொலை செய்யும்படியாக தீர்மானிக்கப்பட்டவர், சொந்த குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்டவர், சொந்த தேசத்தாலே புறக்கணிக்கப்பட்டவர், இழிவானவனாக கருதப்பட்டவர், அவனுக்கு முன்பதாக ஆண்டவர் அந்த தேசங்களையே கீழ்ப்படுத்தினார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி அல்லேலூயா. இதற்கு முன்பதாக தாவீதுக்கு தான் இந்த வார்த்தையை சொன்னார். அவனுக்கு பின்பதாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தினவன் என்று கோரேசுக்கு தான் சொன்னார். தாவீது அது சொந்த ஜனங்கள் தான், ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு கீழே தான் அவன் ஆட்சி. ஆனால் புறஜாதியாரான கோரேசுக்கு நிறைய தேசங்களை இவனுக்கு கீழ்ப்படுத்தினார். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மையப்படுவதாக. அப்போ இன்றைக்கு இந்த நாள் முதல் கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு திறந்த வாசலை வைக்க போகிறார். நீங்கள் போகிறீங்க. ஆமாம், அது நீங்கள் என்ன ஆகுமோ ஏதாகுமோ நினைப்பீங்க. ஆமாம், அது பூட்டே இருக்காது. தோத்துறோம் அல்லேலூயா. தாழ்பால் போட மிஸ் பண்ணியிருப்பான் சாத்தான், தாழ்பால் போட மறந்துருப்பான். நம்ம செல்லத்தில் மிஸ் பண்ணுறோமில்ல, பூட்டை போடுறதுக்கு மிஸ் பண்ணுறோமில்ல, வீட்டை பூட்டாமல் போயிடுறோம், வண்டியை பூட்டாமல் போயிடுறோம். நிறைய நாள் போயிருக்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டில் இதுவரை கிருபையாக நின்றுச்சு எங்கள் ரோட்டில். தோத்துறோம் அல்லேலூயா. ஆமாம், அதுபோல் இன்னைக்கு ஆண்டவர் நிறையா பேருடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறாரு? நீங்கள் புறப்படுங்க. நீங்கள் இன்னைக்கு புறப்படுங்க. புறப்பட்டு நீங்கள்
உங்கள் முயற்சியை நீங்கள் எடுங்க. அல்லேலூயா ஆண்டவர். ஆனால் கலந்த காரத்தில் இப்படி நடந்துடுச்சே அப்படி நடந்துச்சே அதெல்லாம் விட்டுருங்க. பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆமே, ஏற்கனவே நடந்த தோல்வி அப்படி ஆச்ச இப்படி ஆச்ச அதெல்லாம் விட்டுருங்க. இந்த நாள் முதற்கொண்டு உங்களுக்கு முன்பதாக ஜாதிகளை கீழ்ப்படுத்த ஆரம்பிக்க போகிறார். நீங்கள் போய் நிற்கிற பொழுது மனுஷனுடைய ஆவி உங்களுக்கு கீழ்ப்படி ஆரம்பிக்கும். எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கு? அல்லேலூயா. நீங்கள் யாரெல்லாம் எதிர்ப்பார்கள் என்று நினைத்தீர்களோ அவர்கள் உங்களை பார்த்தாலே அவ்வளவுதான், அவ்வளவுதான். உங்க சத்தத்தை கேட்டாலே அவ்வளவுதான். அத்தனை பேருடைய ஆவியும் உங்களுக்கு முன்பதாக அடங்கும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, கோரேசு பிறந்த பொழுது அத்தனை பேருடைய ஆவியும் இவனுக்கு விரோதமாக இருந்தது. அத்தனை பேருடைய இருதயமும் இவனுக்கு விரோதமாக இருந்தது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை வந்த பொழுது பாபிலோனை நோக்கி புறப்படுகிறார். புறப்பட்ட பொழுது அத்தனை பேருடைய ஆவியும் இவனுக்கு இப்பொழுது பணிய ஆரம்பிக்கிறது. அதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தில், கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், மகத்துவம். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. எப்படி சொல்லலாம்? கர்த்தரே கோரேசுக்கு முன்பதாக போனாரா? கர்த்தரே இன்னைக்கு உங்களுக்கு முன்பதாக, எனக்கு முன்பதாக போக போகிறா. நீங்கள் அல்ல பிரதர் சிஸ்டர், நீங்கள் போகிற பாதை அல்ல, நீங்கள் போகிற காரியம் அல்ல, உங்களுடைய சூழ்நிலைகள் அல்ல, உங்களுக்கு முன்னே போகிறது கர்த்தர். நிச்சயமாக எல்லாம் அவராலே ஆகும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற இடத்துல, ஒரு இடத்துல கொண்டு வைக்கும்படி அவர் திட்டமிட்டிருக்கிறார், தீர்மானித்திருக்கிறார். ஒரு தரிசனத்தோடு ஆண்டவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ நிச்சயமாக அவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற, இப்போ வாசிங்க யாத்திராகமம் 23வது அதிகாரம் 20வது வசனம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு போதும் உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கும். அப்போ உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஒரு ஸ்தானம், நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானம். அந்த ஸ்நான, அந்த காரியத்துக்கு, அந்த இடத்திற்கு ஆண்டவர் உங்களை என்னையும் அவரே கொண்டு போவாராம். பொது மொழிபெயர்ப்பில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக ஒரு வேலை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக ஒரு வீடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக ஒரு பொசிஷன், நல்ல பொசிஷன் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் ஒரு ஸ்தானத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆமா, பெற்ற தகப்பன் என்னத்தை ஏற்பாடு பண்ணா? பெற்ற தகப்பன் கல்லறையை ஏற்பாடு பண்ணான். எப்போ என் பிள்ளைய கொலை செஞ்சிருவாங்க, அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கல்லறையை ஏற்பாடு செய்தான். தாய் என்ன செய்ய ஏற்பாடு பண்ணா? ஒரு மேய்ப்பனுடைய கையில் கொடுத்துட்டு அவ ஏற்பாடு பண்ணா. ஆனால் கர்த்தரோ ராஜாதி ராஜாங்க அந்த ஸ்தானத்தை கோரேசுக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர். இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறபடினால உங்களுக்கும் எனக்கும் தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. மனுஷங்க உங்களுக்கும் அதை சில காரியத்தை நியமிப்பாங்க, இவங்க அப்படி இவங்க அப்படின்னு சொல்லி அதை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. நம்முடைய பார்வை மாறட்டும். கர்த்தர் பெரிய ஒரு காரியத்தை என் ஆண்டவர் செய்ய போறா. அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன.
ஹல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் இப்போ உங்களுக்காக ஒரு பெரிய ஏற்பாடு நடக்குது. கையப்படி சொல்லுங்க, கையப்படி சொல்லுங்க. தீர்க்கதரிசனமா உங்களுக்காக ஒரு பெரிய ஏற்பாடு நடக்குதுப்பா, நடக்குது, ஒரு பெரிய ஏற்பாடு நடக்குது. அதனால தான் ஏசாயா 45:2 நான் உனக்கு முன்னே போய், நான் உனக்கு முன்னே போய். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், முதல்ல கர்த்தரே உங்களுக்கு முன்பதாக போக போறாராம். அடுத்து என்ன செய்ய போறாரு வாசிங்க. கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அதுக்கு பிற்பாடு எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கோணலாக நீங்க இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, ஐயா இது எனக்கு கோணலா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க என்னென்ன காரியத்தெல்லாம் நினைக்கிறீர்களோ அதை என் ஆண்டவர் இன்றைய ஆராதனைகளை சபைப்படுத்த போகிறாரு. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நீங்கள் நானும் போராட வேண்டாம், நீங்கள் நானும் முயற்சிக்க வேண்டாம். மனைவிய சரி பண்ணிடலான்னு நினைக்காதீங்க. உங்க மனைவியை உங்களால் சரி பண்ண முடியாது. உங்க புருஷனை நீங்க சரி பண்ணிடலாம் நினைக்காதீங்க, முடியாது. உங்க பிள்ளைகளை நீங்க சரி பண்ணிடலாம் நினைக்காதீங்க, முடியாது. உங்கள் காரியத்தை நீங்க சரி செஞ்சிடலாம், நஷ்டத்தை நீங்க சரி செஞ்சிடலாம் நினைக்காதீங்க, முடியாது. ஆமா, உங்கள் எந்த ஒரு காரியத்தையும் உங்களால் நடத்த முடியாது. நீங்க ஆண்டவருக்கு விட்டு கொடுங்க, கொஞ்சம் கர்த்தருக்காக காத்துருங்க. ஆமா, நிச்சயமாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கர்த்தருக்காக காத்துருங்க. ஆண்டவரே நீங்க செய்யுங்கப்பா, என் கணவனை சரி செய்யுங்க, என் பிள்ளைகளை சரி செய்யுங்க, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை கட்டுங்க. ஆமே, எங்கள் கையின் பிரயாசத்தில் நாங்கள் ரொம்ப நஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை சார்ந்துருங்க. ஆமே, நிச்சயமாக கர்த்தருடைய அபிஷேகம் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். அல்லேலூயா. தொடர்ந்து 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வாசித்து முடிங்க, சீக்கிரம் போயிடலாம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாக்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கோரேசுக்கு சொன்ன எல்லா ஆசீர்வாதங்களும், கோரேசுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறின. காரணம் என்ன என்றால், இப்போ முதல் வசனத்தை வாசித்துங்க, ஜெபத்துக்குள் போகலாம். ஏசாயா 45:1 கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு அபிஷேகம் பண்ணின அந்த அபிஷேகம் தான் எல்லாவற்றையும் செய்து முடித்தது. முதலாவது கோரேசுக்கு வார்த்தை கொடுக்கப்பட்டது, இரண்டாவது அவனுக்கு அபிஷேகம். இந்த ரெண்டும் தான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்றேன். தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய அபிஷேகமும் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். நீங்கள் பிசாசை ஜெயிக்க முடியும், வியாதியை ஜெயிக்க முடியும், உங்களுடைய கடன் பிரச்சனைகளை ஜெயிக்க முடியும், உங்களோடு போராடுகிற சத்துருக்களை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே வாஞ்சிக்கணும், அந்த வார்த்தைக்கு அப்படியே ரிசீவ் பண்ணணும், தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியணும். பிரைஸ்கா. ஒன்று இன்னைக்கு செய்ய வேண்டியது தேவனுடைய வார்த்தையை படிக்கணும், மனப்பாடம் செய்யணும். சின்ன பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, இப்பொழுது அந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணி கற்றுக் கொடுங்க. அடுத்து அபிஷேகம், அந்நிய பாஷையில் ஆமே எப்பொழுதும் பேசுகிறவர்களாக, எப்பொழுதும் நிறைந்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை இன்றைய சூழ்நிலையில் படி கோரேசை போல அவனுடைய அந்த ஆரம்ப நிலையில் இருந்திருப்பேன் என்று சொன்னால், ஐயோ ஐயா, என் வாழ்க்கையில் இவ்வளவு காரியம் அற்பமாக நினைக்கிறேன், நிறைய தோல்வியில் வந்திருக்கிறேன், நிறையா ஆமாம் ஒரு சமாதானம் இல்லாதபடி என் சூழ்நிலை அப்படி காணப்படுது என்று சொன்னால், இன்றைக்கு உங்கள் காரியம் நிறைவேறலைன்னா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு, உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் இல்லையா, நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் அந்த அபிஷேகத்தில் நல்லா நிரம்பி இருங்க. சைலண்டாக அவர் செய்ய போகிறாரு.
நீங்க நினைக்கிறீங்க என்ன அமைதியா இருக்கு அப்படின்னு. இல்லை, சைலண்டா இருந்து ஆவியானவர் கச்சிதமாக சரியான நேரத்தில் உங்க நுகத்தடிகளை அத்தனையும் அறுத்துக்கு போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சில நேரத்தில் அபிஷேகம் பெற்றவங்க அமைதியாக இருப்பாங்க. ஆமாம், என்ன இவங்க பயப்படுறாங்களே, இவங்க கோழையாக இருப்பாங்களோ, அப்படி இருப்பாங்களோ, இப்படி இல்லை. அபிஷேகம் பெற்றவங்க ஞானமாக செயல்படுவார்கள். நான் இப்போ தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், நீ அமைதியாக போகிறதுனால நீ கோழை ஆயிட முடியாது. நான் அமைதியாக போகிறதுனால கோழை ஆயிட முடியாது. எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சரியான நேரத்தில் காரியத்தை கச்சிதமாக ஆமாம் செய்து முடிப்பார். விசுவாசி கரங்களை தட்டி. அப்போ கோரேஸ், இன்னைக்கு நீங்கள் தான் கோரேஸ். இது வரைக்கும் இந்த சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்ளலை. அதனால் எப்போதுமே வாரம் இனி புதுசு தான். ஆமாம், அதனால் நீங்கள் எவ்வளோ தூரம் வாஞ்சிக்க முடியுமோ, ரிசீவ் பண்ண முடியுமோ, நீங்கள் ரிசீவ் பண்ணுங்கள். புதிய மாதத்துக்குள்ள ஆண்டவரே எங்களுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொடுக்கணும், சண்டே சர்வீஸில் கொடுக்கணும், இப்படி நீங்கள் எந்த அளவு தாகத்தோடு வருகிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் புதிய புதிய கற்றுக்கொள்ளாத காரியத்தை கற்றுக் கொடுக்கவும் தீர்க்க தரிசனமாக உங்களோடும் என்னோடும் பேசுவதற்கும் என் தெய்வம் அவர் உயிருள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அபிஷேகத்தில் நிரம்புவோமா? 2 எல்லாம் முழங்கால் பட்டிடுங்க. கொஞ்சம் காடு கொடுங்க ப்ளீஸ். ரைட். 1 வார்த்தை. கோரேசை போல ஐயா என்ன அற்பமாக நினைக்கிறீங்களா? காவலே படாதங்க. என் குடும்பத்தில் என்ன அற்பமாக நினைக்கிறாங்க, காவலே படாதங்க. உன்னை குறித்த ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது, ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. எஸ், ஹல்லேலூயா. தனாகபா. இன்னைக்கு பரிசுத்த ஆவியான பலமாய் கிரியை செய்ய போகிறார், பலமாய் கிரியை செய்ய போகிறார். தேவனுடைய வார்த்தை பரத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறது, தேவனுடைய வார்த்தை பரத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறது. ஆமா, உங்க பின்னால யார் நிக்கிறாங்களோ இல்லையோ, உங்க பின்னால என்ன இருக்கிறது? தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக எதுவும் நிற்க முடியாது. தேவனுடைய வார்த்தைகள் ஆமென் ஆமென் என்று இருக்கிறபடினால நிச்சயமாக ஆமென். கோரேசுக்கு முதலாவது வார்த்தை கொடுக்கப்பட்டது, 2வது அபிஷேகம் அவன் மேல தங்கினது. இன்னைக்கு ஐயா என் மேல அபிஷேகம் இருக்கு, என் மேல அபிஷேகம் இருக்கு. அல்லது நீ சொல்லலாம், ஐயா நான் கோரேசுக்கு இவ்வளவு ரகசியத்துக்கு காரணம் அபிஷேகம்னு சொல்லி இன்னைக்கு நான் அறிஞ்சுக்கிட்டேன். நான் இதுவரைக்கும் அபிஷேகத்தை நான் அலட்சியப்படுத்தினேன். இன்னைக்கு எனக்கு அந்த அபிஷேகத்தை எனக்கு தாருங்கள் என்று சொல்லி கேட்கிறவர்கள் அல்லேலூயா. அந்த அபிஷேகம் எத்தனை பேருக்கு வேணும்? 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 அபிஷேகியும் தேவாபிஷேகியும் ஆனந்த தைலத்தினால் சுயத்தை உடைய சுத்திகரியும் துதியின் நடையா அலங்கரியும். கமான் எல்லாரும் ஒரு சில விடங்கள் கேட்கிற பொழுது பெற்றுக்கொள்ள பகுதிகள் கர்த்தர் அபிஷேகத்தை நான் நிரப்ப போகிறார். எஸ், கோரேசே கோரேசே. ஆமென் ஆமென். உன்னை குறித்த திட்டம், உன்னை குறித்த திட்டம் சாதாரணமா திட்டம் அல்ல, பெரிய திட்டம், பெரிய நோக்கத்தை ஓடு. நான் உன்னை ரட்சித்திருக்கிறேன், என்னுடைய ரத்தம் உன்னை மீட்டிருக்கிறது. சாதாரண காரியத்துக்காக அல்ல, ஒரு பெரிய திட்டத்தை. நான் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் கால தாமதமாகுது நினைக்காத, ஆனா நிச்சயம் நிறைவேறும், நிச்சயம் நிறைவேறும். நான் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. எஸ் எஸ் எஸ். கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம் ஜனங்களுக்குள்ளே இப்பொழுது இறங்குவதாக. கர்த்தருடைய அபிஷேகம் ராய் வாய் வாராய் வாய் மே ராகவே. கோரேசே கோரேசே, நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பதாக ஆமென். எல்லாம் உன் பாதத்துக்கு கீழே வரப்போகுது, உன் காலுக்கு கீழே வரப்போகிறது, உன் காலுக்கு கீழே வரப்போகிறது. கர்த்தர் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறாரு,
பெற்றுக்கொள் அபிஷேகத்தை. அபிஷேகியும் தேவ அபிஷேகியே ஆனந்த கோரேசே பெற்றுக்கொள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். கர்த்தர் உன்னைய உன் கீழே ஆமென் திறக்காத கதவுலாம் திறக்க போகிறது. திறந்த வாசல் தீர்க்க தரிசனமாக சொல்றாரு. கோரேசே நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்க போகிறேன், செவ்வையாக்க போகிறேன். உனக்கு நிறைய புதையல வச்சிருக்கிறேன், புதையல வச்சிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நிலவரம் ஒளிப்பீடத்துல இருக்கு. ஆனா அத நிச்சயமா எடுத்து கொடுப்பேன். உனக்கு முன்பே புறப்பட ஆரம்பிச்சாரு, புறப்பட ஆரம்பிச்சாரு. உனக்கு முன்னால புறப்பட ஆரம்பிச்சாரு. சாகா பாபா பாபா லே பகே பேதே லே மாகமேனே பெலாதே மேனாகேமாலா லீசாலா கரபா. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை உன்னை உந்தி தள்ளுகிறது, உன்னை உந்தி தள்ளுகிறது. புறப்படு 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 புறப்படு. தேவனுடைய வார்த்தை உன்னை தள்ளுகிறது. புறப்படு 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 புறப்படு. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவே. இப்பொழுது இப்பொழுது தேவன் பலத்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். சுயத்தை விடையும் சுத்திகரிய துதியின் விடையா அலங்கரிய. சுயத்தை விடையும் சுத்திகரிய துதி விடையா அலங்கரிய. பலமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. பலமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினா. பலமை உண்டு. எஸ் 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 ரவே லே ஹாபே லே பாகேகா லே ஹாதா ராகேபா லே பாகேகா ராஷா காபாலாமா. கால தாமதமானாலும் காத்திரு காத்திரு. உன் பின்னால வார்த்தை இருக்கிறது, நீ பயப்படாத. உனக்கு பேக்ரவுண்டு கர்த்தருடைய வார்த்தை. உன் பேக்ரவுண்டு உனக்கு சொந்த குடும்பம் இல்லாம இருக்கலாம், உன்கிட்ட போதிய பண வசதி இல்லாம இருக்கலாம், ஹல்லேலூயா சொந்த இடங்கள் இல்லாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு தீர்க்கதரிசனமாக சொல்றாரு, நான் உனக்கு இருக்கிறேன், நான் உனக்கு இருக்கிறேன், நான் உனக்கு பின்னால என் வார்த்தையை வைத்திருக்கிறேன். நிச்சயமாக நிறைவேறும். நான் உனக்கு முன்னே போய் புறப்பட ஆரம்பித்து விட்டா. தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவ சபையிலே தேவ உனக்கு முன்பதாக அவர் நடக்குவதற்கு அவர் ஆயத்தமாகிவிட்டார். நீ ஆயத்தமா? நீ ஆயத்தமா? அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஆவியில நிரம்பு. அந்நிய பாஷையில எப்பொழுதும் ஆமே நீ ஜெபிக்கிற மகளாக மகனாய் காணப்பட வேண்டும். உன்னுடைய போக்கை வரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா நல்ல டங்ஸ் பேசிக்கிட்டே இருங்க. எப்பொழுதும் எப்பொழுதும் ஆவியில அனலாயிருங்கள். அந்நிய பாஷையில அதிகமாக பேசுங்கள். அந்த அபிஷேகம் அநேக காரியத்தை செய்து முடிக்கும். எப்படி கோரேஸ் ராஜாவுக்கு செய்து முடித்ததும் ஒரு சாதாரண ஒரு சொந்த தகப்பன் தாயால கொலை செய்ய ஆமா நியமிக்கப்பட்டவன், அவனை கொண்டு ராஜ்யங்களை கீழ்ப்படுத்த முடியும் என்று சொன்னா, உங்களை ஏன் ஆண்டவருக்கு பயன்படுத்த முடியாது? உங்களை கொண்டு ஆண்டவர் ஆமே பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய ஏன் முடியாது? கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். எங்கள் நல்ல தகப்பனே, நீ கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துற ஆண்டவரே. அந்த அத்தனை பேரையும் பேர் பேராக தொட்டு இந்த ஆராதனையில் பங்கு பெற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைக்கு பங்குள்ளவர்கள் பாத்திரனாய் காணப்படுகிறவர்களை நீர் கொண்டு வந்தீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியே உம்முடைய வார்த்தையினாலே நீர் ஆசீர்வதிப்பீரா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.